எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து மிக்ஸ்டா தான் இருந்தது. நாஸ்டாக் ஒரு 25 பாயிண்ட் அப்பு, டவ் ஜோன்ஸ் ஒரு 44 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 2 பாயிண்ட் டவுனுங்க. இன்னைக்கு காலைல ஜப்பான் நாட்டு சந்தையும் நெகட்டிவா தான் இருந்தது. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் ஈரான் வார் தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுங்க. இது சம்பந்தமா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனுக்குள்ள தலையிடுமா அப்படின்னு சொல்லி முடிவுகளை நாங்க இன்னும் 2 வாரத்துல எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மத்தியில க்ரூட் ஆயில் பிரைஸ் $77 போயிடுச்சுங்க ஒரு பேரல். க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல ஏறுது அப்படின்னா அது இந்தியாவுக்கு நல்ல செய்தியே கிடையாது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மேலும் சரிஞ்சிருக்குங்க. 86.61 இந்திய ரூபாயா இருந்திருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் $55 விலை இறங்கி இருக்குங்க. 9210ல இருக்கு. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேத்து எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் ரெண்டு பேருமே கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா தான் இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே அக்ரஸிவா வாங்கலங்க. எஃப்ஐஐஸ் வந்து 934 crores worth of shares net buyers இருந்திருக்காங்க. DIS ஒரு 605 crores net buyers இருந்திருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில மார்க்கெட் நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 200 பாயிண்ட் பக்கமா மேல ஏறி இருந்ததுங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸ் ரேலியா கூட இருக்கலாம். இதை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏற்கனவே இது 25,000க்கு பக்கமா தான் ஒரு 1.5 மாசத்துக்கு பக்கமா சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ஐபிஓ பத்தி அப்டேட் வந்திருக்குங்க. ஜூன் 25ஆம் தேதி ஐபிஓ லான்ச் ஆக போகுது. 12,500 crores ஐபிஓ. இதுல 2,500 crore ஃப்ரெஷ் இஷ்யூஸ் இருக்கும். தென் ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 10,000 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை அப்லோட் பண்ணுவாங்க. 25, 26, 27 3 நாள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா 1250 கிட்ட இருக்குங்க. இது 2 வாரத்துக்கு முன்னாடி 1500க்கு பக்கமா இருந்தது. பட் இவங்க பிரைஸ் பேண்ட் அப்படின்னா 700 to 740 அந்த ரேஞ்சில் வச்சிருக்காங்க. ஸோ லக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுள் த ரேட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கம்பெனியோட லோன் புக்னு எடுத்துக்கிட்டோம்னா பை தி எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 1.1 lakh crores இருந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 530 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஒரு 2620 crores. நல்ல கம்பெனி, நம்ம அப்ளை பண்ணலாம். லக்கு தாங்க கிடைச்சா. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர் ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. வால்வோ காஸ் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டதுல இந்த பார்ட்னர்ஷிப் மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா கோர் ஆட்டோமேட்டிவ் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட் இன்ஜினியரிங், வெஹிக்கிள் சிஸ்டம் அண்ட் காம்போனன்ட் இன்ஜினியரிங், எம்பெடட் சாஃப்ட்வேர் அண்ட் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் இந்த ஏரியாஸ்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டாடா டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் அதிகம் தான். பட் டாடா மோட்டார்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். டாடா டெக்னாலஜிஸோட ஓனரே டாடா மோட்டார்ஸ் தான். அடுத்து கெய்ன்ஸ் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 1600 crore QIP லான்ச் பண்ண போறாங்க. இதுல ஈக்விட்டி டைல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4% இருக்குங்க அப்ராக்சிமேட்டா. இந்த ஃபண்ட் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனுக்காக நாங்க QIP போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. 126 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து நெஸ்லே இந்தியா லிமிடெட்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனியோட போர்ட் மீட்டிங் ஜூன் 26ஆம் தேதி நடக்க போகுதுங்க. கம்பெனி வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண போறாங்க. போர்டு அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நெஸ்லே இந்தியா ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் கிடைக்குங்க. எம்என்சி எஃப்எம்சிஜி கம்பெனி நெஸ்லே இந்தியா கொடுக்குற ஃபர்ஸ்ட் எவர் போனஸா இருக்குங்க ஹிஸ்டரியிலேயே. அடுத்து ஐசிஆர்ஏ என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ஜிடிபி growth forecast அப்படின்றது 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 14% பக்கமா ஏறிடுச்சு. $77 பெர் பேரல் வந்துருச்சு. இதுக்கு மேல க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல ஏறுச்சு அப்படின்னா இந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் அப்படின்றத டவுன்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஐசிஆர்ஏ சொல்றாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $100 நோக்கி போகுதுன்னா இங்க வந்து இன்ஃபிளேஷன் கூடிருங்க. இன்ஃபிளேஷன் கூடுச்சு அப்படின்னா எக்கனாமி ஏற்கனவே ஸ்லோ டவுன் ஆயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. க்ரோத் இல்ல, டிமாண்ட் கம்மியா இருக்கு. பிரைஸ் ரைஸ் ஆகிறப்ப இன்னுமே க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து புதுசா 2 வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஏற்கனவே கவுஹாத்தி தென் பூனே இங்க எல்லாம் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி இருந்தது. அது போக இப்ப புதுசா லக்னோ, ராய்ப்பூர் இந்த 2 இடத்துல இனாகுரேட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இப்ப இனாகுரேட் பண்ணியிருக்கிற அந்த 2 ஃபெசிலிட்டியில எல்லா பிராண்ட், எல்லா வெஹிக்கிள், அதாவது 2 வீலர், 3 வீலர், கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே டிஸ்மேண்டில் பண்ணி ரீசைக்கிள் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட ஹைதராபாத் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில ஜூன் 9ல இருந்து ஜூன் 19 வரைக்கும் USFDA இன்ஸ்பெக்ஷன் நடந்தது. இன்ஸ்பெக்ஷனோட முடிவுல 7 அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட் டேர்ம்ல நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தரலாம். பட் லாங் டேர்ம்ல அது பெருசா இம்பாக்ட் இருக்காதுங்க. ஏன்னா அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாக்ஸ்கான்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து இந்த ஐபோன் என்க்ளோஷர்ஸ் ரெடி பண்றதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாக்ஸ்கானை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த திட்டம் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட சப்ளை செயினை டைவர்சிஃபை பண்றதுக்கு.
தென் சைனாவை மட்டுமே நம்பி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்தியால பிளான்ட்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா QIP லான்ச் பண்ணி ஒரு 4500 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. யார் யாரெல்லாம் QIPல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ், தென் ICICI ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், தென் SBI மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க எல்லாம் வந்து ஸ்டேக் வாங்கியிருக்க மாதிரி தெரியுதுங்க. HSBC செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, பயோகானுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டான்ஸ் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க, மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த QIP மூலமா அவங்களோட டெட் பர்டன் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. பட் கம்பெனிக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் என்னவா, அவங்களோட நியூ பயோசிமிலர் பிசினஸ் எல்லாம் ஸ்கேல் அப் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்து ஹீரோ மோட்டர் கிராப்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து ஜூலை 1, 2025 விடா VX2 எலக்ட்ரிக் வேரியன்ட் லான்ச் பண்றாங்க. இந்த விடா VX2 பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கு அப்படின்னா பேட்டரி அஸ் ஏ சர்வீஸ் ஃபியூச்சரா இருக்குங்க, பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிளோட பர்ச்சேஸ் காஸ்ட்ல இந்த பேட்டரி ஓனர்ஷிப் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3600 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, 500+ சர்வீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு 100+ சிட்டிஸ்ல. ஹீரோ மோட்டர் கிராப் இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தாங்க இருக்கு, 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. இது மேல போக இன்னும் 4 ஆகும், அதுக்குள்ள நம்ம நல்லா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா டிராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அவங்க இந்த ஏர்போர்ட்ஸ்ல லான்ச் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றவங்க. போன வருஷம் செப்டம்பர் மாசம் ஒரு நாள் வந்து டெம்பரரி சர்வீஸ் டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது, அதனால நிறைய கஸ்டமர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா அதுல நிறைய பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னா கஸ்டமர்ஸ் லிங்க்டு டு பேங்க்ஸ் அண்ட் கார்ட் நெட்வொர்க்ஸ். இந்த டிஃபிகல்டிஸ்னால 49 லான்ச்சஸ் வந்து செட் டவுன் ஆயிடுச்சு 34 டிஃபரெண்ட் ஏர்போர்ட்ஸ்ல. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அண்ட் மாஸ்டர் கார்டு இவங்க எல்லாம் என்ன முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ட்ரீம் ஃபோக்ஸை விட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு டைரக்டாவே லான்ச் ஆப்ரேட்டர்ஸ்ட ஒரு அலையன்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனாலதாங்க ட்ரீம் ஃபோக்ஸோட ஷேர் பயங்கரமா ஒரு 15% மேல கீழே விழுந்திருக்கு. ஆனா ட்ரீம் ஃபோக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியால கிட்டத்தட்ட 90% ஆஃப் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு லான்ச் அக்சஸ் ப்ரொவைட் பண்றவங்க அவங்க தான். கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க, டெட் டு ஈக்விட்டி 0.04 தான் இருக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம்னா ப்ராஃபிட் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. தொடர்ந்து இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணுவோம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் NPS-ஆ PPF-ஆ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PPF பொறுத்த வரைக்கும் அது 15 இயர்ஸ் லாக்இன் பீரியடுங்க. அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லயே போய் அந்த PPF அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஒரு FD மாதிரி தான் அது. ஆனா NPS பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். அட் த ஏஜ் ஆஃப் 60 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்லியர் ஸ்டேஜஸ்லேயே, அதாவது 25, 26லயே NPS ஸ்டார்ட் பண்ணிட்டா மினிமம் குவான்டிட்டி போட்டீங்க அப்படின்னாலே அட் த ஏஜ் ஆஃப் 60 வர்றப்ப உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். NPS ஓப்பன் பண்றதுக்கு நீங்க டைரக்டா ஆன்லைன்லயே எல்லா ப்ராசஸையுமே முடிச்சிடலாம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கார்டு வந்துருங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து US ரேட் கட் பத்தி கேட்டிருக்காரு. ரேட் கட் பண்ணலைன்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ்ல ஃப்ரீயாவே பணம் கிடைச்சதுங்க. அதாவது வட்டி பெருசா கொடுக்க தேவையில்லை. அதனால அங்க பேங்க்ல கடன் வாங்கி இந்திய சந்தைகள் போன்ற மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து முதலீடு பண்ணுவாங்க. இப்ப அங்க வட்டி விகிதங்கள் அதிகமாயிடுச்சு. பாண்ட் ஈல்டே ஒரு 4.5% கிடைக்குது. நீங்க FDயா போட்டாலே உங்களுக்கு 4% பக்கமா ஃப்ரீயாவே கிடைக்கும். அதனால அங்க உள்ள இன்வெஸ்டர்ஸ் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாம அங்கேயே பாண்ட்லயோ இல்ல FDலயோ போட்டா கூட உங்களுக்கு ஒரு 4.5% கிடைக்குங்க. அதான் காரணம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருந்து பணம் வெளியில வரும். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து ட்ரெஷரி பில்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ட்ரெஷரி பில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்ங்க, 3 months, 6 months, 1 year அவ்வளவுதான். அதுக்குள்ள அது வந்து மெச்சூர் ஆயிரும். நான் பெரும்பாலும் ட்ரெஷரி பில்ஸ் அப்ஸ்டாக்ஸ்ல தாங்க பாக்குறது. நான் இன்வெஸ்ட் பண்றது இல்ல. ட்ரெஷரி பில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா ஒரு 6.5% வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லுங்க சார், நல்ல கம்பெனிஸா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பா இன்னைக்கு ICICI டைரக்ட்ல ஒரு சில நல்ல பாண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. AAA ரேட்டிங், AAA கேர் ரேட்டிங்ல நல்ல பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கேபிட்டல், M&M ஃபினான்ஸ், NTPC, L&T ஃபினான்ஸ், இந்த கம்பெனிஸோட பாண்ட்ஸ் ஒரு 8.5%ல இருந்து 9% வரைக்கும் கூப்பன் ரேட்ல உள்ள பாண்ட்ஸ் விசிபிளா இருந்ததுங்க. இந்த பாண்ட்லாம் கன்சிடர் பண்றதுல என்ன சிக்கல் அப்படின்றத சொல்லிடுறேன். இஷ்யூ பிரைஸோட ட்ரேடிங் பிரைஸ் அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். தென் பொட்டன்ஷியல் செல்லர்ஸ் இருந்தாதான் அது விசிபிலிட்டியே காட்டுது, இல்லாட்டி காட்ட மாட்டேங்குதுங்க. அடுத்து சுஸ்லான் எனர்ஜி நல்ல கம்பெனியா நல்ல கம்பெனி இல்லையா, குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். எல்லா கம்பெனிக்குமே growth இருக்கும், ரெவன்யூ growth, மார்ஜின் growth இருக்குதாங்க செய்யும்.
ஆனா நம்ம வாங்குற விலைக்கு, அதாவது குறைச்ச விலைக்கு கிடைக்குதா அப்படின்றதான் பார்க்கணும். இப்ப அது குறைச்ச விலையில இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும். அடுத்து ஜிஎம் பிவரேஜ் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இறங்குனா நல்லது. நான் அடுத்த நாளே 20% ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துருச்சு. பொறுமையா மேல ஏறட்டும். அதுக்குள்ள எனக்கு கன்சிடர் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இறங்குதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயமா இருந்தது அப்படின்னா லார்ஜ் கேப் ஐடிசி, விப்ரோ அந்த மாதிரி போயிடுறது நல்லது. அடுத்து மார்க்சன்ஸ் ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க. தொடர்ந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 29 டைம்ஸ்ல தான் இருக்கு. நான் நீண்ட நாட்களா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து கூடியிருக்குங்க. பட் சீக்வென்ஷியல் பேசிஸ்ல ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கூடுன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். மற்றபடி இன்னுமே த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே தான் இருக்கு மார்க்சன்ஸ் ஃபார்மா. அடுத்து டாபர் எப்படி சார் கன்சிடரேஷன் லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது 47 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் 30 தான். 30க்கு மேல இருந்தாலே நம்ம ஓவர் வேல்யூட் அப்படின்னு தான் பார்ப்போம். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து எப்படி சார் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், நல்ல பிசினஸ் இருக்கு. அதை ஏன் நீங்க லிஸ்ட்ல சேர்க்கலன்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் வந்து 1.5 பிரைஸ் டு புக். அது 1.7 இருக்கு. 1.7 இருந்தா கன்சிடர் பண்ணக்கூடாது, நல்ல பிசினஸ் இல்லை அப்படின்லாம் கிடையாதுங்க. 1.7 இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் 1.5க்கு கீழே இருந்தாதான் பிரைஸ் டு புக் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ் பத்தி கேட்குறாங்க. மேபி ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 9000ல இருந்து ஸ்பிளிட் போனஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 850 900 ரேஞ்சில் இருக்கும். விலை கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வேல்யூவேஷன் இப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். உள்ள போய் மாட்டிக்கூடாது. அடுத்து ஹிண்டால்கோ நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஹிண்டால்கோ பிரைஸ் டு புக்கும் 1.5 கீழே இருக்கு. பிஇ 10க்குள்ள தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.5க்கு பக்கமா இருக்கு. டாடா ஸ்டீலோட டெட் டு ஈக்விட்டியை விட கம்மி தான். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதே மாதிரி கோல் இந்தியாவை பத்தி கேட்டிருந்தாங்க. கோல் இந்தியாவும் கன்சிடரபிள் ரேஞ்சு தாங்க இருக்கு. ஆனா நான் பர்சனலா கோல் இந்தியாவை கன்சிடர் பண்றது இல்ல. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.